எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலைகள். அது எவ்வளவு குளத்தேடி எந்த நாடி வந்துட்டா பேரும் புகழும் வாங்கி தருவனாயா. அதே மாதிரி என்ன நம்பி வரை மழை போல நம்பி வரணும். மழை போல நம்பி வந்தா பனி போல நீக்கி தரும். கடுகளவு குறைச்சு விட்டுட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பழிக்காதப்பா. சொத்து வரவனே எதிரிகிட்ட சிக்கி நிக்குது. நல்லபடியா தலைம்போடு கூட கேட்டு நிக்கிறியா? உடம்பு தொந்தரவு உள்ள தொந்தரவோட வந்து போட்டு குழப்பிட்டு நிக்கிற இல்லையா? தாயி ஆக்க பொறுத்த கொஞ்சம் ஆற பொறுத்தோன்னு படிப்படியா நீ கொடுத்துருவனாயா. என்னை நம்பி வந்து நில்லு. விட்டது மீட்டு கொடுத்தர பிடிச்சுக்கோ. கவலைப்படாத தாயி, படிப்படி வீட்டு கொடுத்துட்டு இருக்கா இல்லையா? இதே மாதிரி அள்ளிப்படியா வந்து அம்பார போட்டு அங்க உலகத்துல வந்து விட்டு தகிலிமா நில்லு. எடுத்த காரியத்து இந்த கிடப்பேன் கோட்டை விட்டது இல்ல. கோட்டை கட்டித்தர முடிச்சுக்கோ. போதுமா? தாயி அடியா அங்கார கருப்பு கோட்டையில பல குழப்பத்துல வந்து நிக்கிறியா இல்லையா? உள்ளத்துக்குள்ளாரே நிம்மதி இல்ல, இல்லத்திலயும் நிம்மதி இல்ல. தொழில் ரீதியாவே இன்னைக்கெல்லாம் சின்னாமின்னப்பட்டு நிக்குது. இல்லத்துக்குள்ளார எல்லாம் கை கணக்கான போயிட்டு இருக்குதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? அதே மாதிரி என் பட்டியல வந்து ஒண்ணு கவலைப்பட வேண்டாமாயே. இதெல்லாம் சில சிக்கல் இருக்குது. அந்த சிக்கலை மீட்டு போடலாம். கொடுத்துறேன். போக்குவரத்துல வச்சுக்கா. பொண்ணா அங்கார கருப்ப நான் இருக்கிற தகுதியமான இல்லை. முடிச்சு கொடுத்தா இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நின்று இந்த 8 நாள் இந்த பட்டியல் உன்னை எப்படி கொண்டு நிறுத்துறேன்னு பார்த்துக்க. தகுதிமா போ. பத்திரமா வச்சுக்கா. சிக்கல் இது குழந்தை குடும்பம் வந்து கேட்டு சிக்கல் ஐயா. இந்த தாயி எல்லாம் சொல் பேச்சுலாம் இங்க ஒண்ணு சொல்லுது, அங்க ஒண்ணு சொல்லுது, அங்க ஒண்ணு சொல்லுது, இங்க ஒண்ணு சொல்லுது. இன்னைக்கு பட்டியே நிம்மதியா இருக்கிற பட்டி எல்லாம் அக்கடியா வாங்கி நிக்கிறாயா. நீ நினைச்சபடியே காரியம் ஜாய்ச்சி போடலாம். அப்பதான் நிம்மதியா இருக்கு. மீட்டு கொடுத்தறனாயா உன்னை பயப்பட வேண்டாம். திருவிழாக்குள்ள அமைச்சு கொடுத்தாரு. போதுமா? சமாளிக்க முடியலையா? இல்ல மத்தனும் இன்னைக்கு தானே முளைஞ்சிருக்குதாயா. கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம நல்லான்னு போனா புல்லான்னு வந்து பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு இன்னைக்கு தங்கமும் தடுமாறி போச்சு, வெய்யும் தடுமாறி போச்சு. இதுக்கு விடக்கூடன்னு வந்து கேட்டு நிக்கலையா? இல்லையா தானே தகுதி மாநில மரபெல்லாம் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? கொண்டாய கும்பிட்டு விடாத கும்பிடு. நான் வர்றேன். போதுமா? சங்ககிரி
தாயி கல்யாண காரியமும் ஒரு குறிப்பு கேட்டு வந்து நிற்கிறாயா உடனே தாயி கல்யாண காரியம் கொடுக்குறேன்னு சொல்றவையா இன்னைக்கு தகுந்து பாக்குறாங்க இதுக்கு என்ன விட அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா சொல் பேச்சுல எல்லாம் இன்னைக்கு உடங்கி போச்சு கல்யாணம் இதே ஆகணும்னு கொஞ்சம் பொறுமையா நெல் நடத்தி கொடுத்தாரு புரிஞ்சுதா பொறுமையா நெல் இதே இடத்த அமைச்சு கொடுக்கறனாயா இல்ல அப்படின்னா வேற இடத்த அமைக்கல என்ன பண்ணலாம் சரி கொஞ்சம் பொறுமையா நிக்கணும் எந்த பத்தி சங்கடப்பட வேண்டாம் மீட்டு கொடுத்துறேன் செக் பிரச்சனை தீர்த்து தந்துடுறேன் ஐயா நீ கேட்டதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறேன் பயப்பட வேண்டாம் இப்ப வியாபார ரீதியா பருப்பு போடலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டு நிக்கிறியா பருப்பு வேலை குறையத்தான் செய்யுமாப்பா புரிஞ்சுதா ஏறாது அதனால நீ என்ன பண்றியோ பண்ணிக்க அது போக குறைய ஒண்ணு வச்சுட்டு நிக்கிற அந்த குறைய நீக்கி போடலாம் முத்து போட்டு தரப்போ திருவிழாக்குள்ள விட தரப்போ ஏமாந்த பொழைச்சிருச்சப்பா வெளுத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏமாந்து நீ பட்டி அசர நீ ஏமாந்த பொழைக்கிறேன்னு சொல்றேன் ஏமாந்த பொழைக்கிறேன்னு சொல்றேன் அதே மாதிரி இன்னைக்கு வாங்கினவன் வளர்த்து நிக்கிறானப்பா எடுத்து பேசி நிக்கிறானாயா அதே மாதிரி சொத்து சொத்து கைக்கு வந்து சேர மாட்டேங்குது இல்லத்துக்குள்ள நல்லா பத்தாக்குறையா நின்று இன்னைக்கு தீபத்திர நிலைமையில் நிக்குதுண்டா இல்லையா அதைத்தான் நான் ஏமாந்த பொழைக்கிறேன்னு சொன்னேன் புரியுதா ஒண்ணு பயப்பட வேண்டாம் நான் இருக்கிற தகுதிமான நீங்க 1000 ஜோதனைகள் வந்து நிக்கிறீங்களா கவலைப்படாத மீட்டு கொடுத்து இதே வட்டியில் நிறுத்தி ஆளாக்கி தந்துருந்தாயா இது சத்தியமா போகிறப்போ சொத்து கலாராக மாட்டேங்குது எல்லாம் ஓரியாட்டம் தூரியாட்டம் வர வேண்டிய பணமும் வர மாட்டேங்குது அதனால இங்க சிக்கலா நிக்குதுன்னு மரபொல்லாம் சொல்றேன் புரிஞ்சா புரியுதியா அது போக உள்ளத்துல நிம்மதி இல்லாத நிக்கிறிய இல்லத்திலே நிம்மதி இல்ல 1000 ஜோதனை நடக்குதாயா வட்டி மொண்டி கேட்டுல போட்டு நீ கால சுத்திரவாமே கொத்தி வேடிக்கை பார்த்துடுதப்பா 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகுது இந்த படிப்படியா மடங்கி இந்த 6 மாச காலத்துல என்ன பண்றதுன்னே தெரியாது முடிச்சுட்டு நிக்கிறேன் இல்லையா வர்ற வாரம் கட்ட உழைச்சு போடலாம் வீட்டு கொடுத்துட்றேன் அதே மாதிரி அதுக்குண்டான ஆதாயத்தை வாங்கி கொடுத்துருந்தாயா நீ பாட்டுக்கு அமைதியா நின்று நடத்துறது நான் போதுமா ஐயா தாயி தீராத குறையோட வந்து நிக்கிறியா போகாத தேவாதியில போகாத மருத்துவம் இல்ல நீங்க எத்தனையோ பக்கம் போய் பேர் வழங்க மாட்டேங்குது வந்து கேட்டு நிக்கிற தொழில் ரீதியா நான் மடக்கி வச்சுக்கிறாங்கப்பா முடக்கத்தை நீக்கி போடலாம் இந்த பாலத்து கருப்ப தாய் தவக்கணுமா இருக்கிற கட்ட உடைச்சாச்சு நீ தொழில் போயிருக்கு 4 காசு சம்பாதிச்சு பழகிப்பிய அதே மாதிரி நீ நம்பி நில்லு அழியா வர கொடுக்கறனாயா போகிறப்போ தாயி நான் சொன்னது அத்தனை மனசுல வாங்கிட்டியா கலந்து வேண்டாமப்பா இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து தங்கத்தாய் போட்டு போடலாங்க புரிஞ்சுதா நீ பாட்டுக்கு துணிஞ்சு இறங்க வேண்டியதான் நான் பாத்துக்கிறேன் இது நீ போக்குவரத்தை வச்சுக்கோ வாகனத்துக்கு குடும்பத்துல முன்னேற்றத்தையே காணமாதாங்கி எல்லாம் ஓட்டு போட்டு ஓடியாட்ட தூரியாட்ட சிக்கலுக்கு வந்து நிற்கிறாயா அது போக நோவு நோடி ஒரு வருடம் வருமானம் 10 பணத்துக்கு வழி இல்லை இல்லையாதாயி 4ஆவது நீ கைவிட்டு போட்டு வந்து நிற்கிறீங்க இது தீர்ப்பு கொடுன்னு கேட்டுட்டு நிற்கிறேன் தாயி பட்டி முடக்கி போட்டாங்கய்யா இல்லையா இது இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு கட்ட உடைக்கிறனாயா சொல்றதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காரியம் சாதிக்க முடியல ஒண்ணுக்கு நோவு நடி உனக்கும் பொழப்புள்ள அடியானுக்கும் பொழப்புள்ளாம நிக்குது அதே மாதிரி குழந்தைக்கு இல்ல என்னை நம்பி வந்து நில்லு இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இந்த கட்ட உடைக்கிறனாயா தகுதிமப்போ பத்திரம் வச்சுக்கொண்டு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதப்பா உண்டா இல்லையா மரபெல்லாம் சொன்னது புரியுதா மாலை கழுத்தி மாட்டின போது நீ புரிச்சுக்கோணும் சரி இதுக்கு எந்த விதத்தில் சேதாரம் எல்லாம் என் கையில ஒப்படைச்சு எனக்கு பேர் வழங்க வையும் வந்து கேட்டு இருக்கிறேன் 1000 ஜோதனை நடக்குதப்பா நீ எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்துட்ட முயற்சி அத்தனையுமே தோல்வியா நிக்குது இதுக்கு மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் 4க்கும் தகுதிமான இல்லை அதை ஒரே ஒரு பொண்ணா மட்டும் குடும்பம் பண்ணிட்டு இருக்கா சொல் பேச்சு அப்புறம் வட்டி பேரும் புகழை வாங்கி அள்ளி படியிலிருந்து உனக்கு அம்மா அம்மன் கொடுக்க வேண்டியது 80 பேர் திருவிழாக்குள்ள எதிர்பார்த்துட்டு தகுதிமான இல்ல நீ அழுத கண்ணுக்குமே தொழுத கைக்குமே 3 நாள்ல பாரு நீ போக்குவரத்துல வச்சுக்கா வாகனத்துல வச்சுக்கா தாய் வீட்டு முத்தத்துல கட்டிக்கோடு இது எல்லாருமே அறுத்து ரசம் போட்டு குடிச்சு போடணும் கவலைப்படாத நானே தான் தாய் போன தடவை செய்வன கோளாறுல உயிருக்கு ஆபத்தாய் ஆஸ்பத்திரியில கிடந்து எங்கிட்ட வந்து முறை கேட்டு நின்னாங்கடா இது மருந்து மாயத்துல மருந்து மாயன்னு
நடந்து படிச்சாரு செம்பூத்து அடிச்சுக்கிறான். அடியா தாயி ஆங்க கருப்பம் போட்டு இன்னைக்கு நோவு நொடி மாய மாட்டேங்குது, இல்லத்துக்குள்ள நிம்மதியிலே வந்து கட்டிட்டு நடையா நடந்து கிடக்குற. வந்ததுக்கு மாற்றத்தை கொடுத்தாச்சு, துணிஞ்சு நில்லு. எல்லாரும் மங்கும்பலாம், உங்க உயிருக்கும் மங்கும்பராது, உங்க இல்லத்துக்கும் மங்கும்பராதாயா. நம்பி வந்து நில். இந்த அம்மா மாசுக்கு தங்கத்தை ஓடி காமிச்சாரு. பத்திரம் வச்சுக்கொண்டு மருத்துவத்துல கடந்துதா, மருத்துவத்துல கடந்தது. என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க. புத்தி மாறாட்டா, ஒரு நிமிஷம் இருக்கிற புத்தி மறு நிமிஷம் இல்ல இப்படின்னு அடியான் இன்னைக்கு தங்க மாட்டு இருந்தவன் தடுமாற வச்சுட்டாங்க. பாத்தியா கருப்ப பொழுதும் நடைபெற்றாருன்னு சொல்லி நடைபெற்றாச்சு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து அடையாளம் போடணும். அடையாளம் போட்டு அவனுக்கு பாடம் கப்பிக்கணும் இல்லையா? பண்ணக்கூடாதுல்ல. என்னை கையேந்தி நிக்கிறவங்கள சீரழிச்சு பார்த்துட்டா உற்றுவனா இந்த பாலத்துக்கு இருப்ப தாயி திரேக மத்தனையும் அக்னியா முழங்கு புரிஞ்சுக்கோ. திரேக மத்தனையும் கொப்புளித்து புழுவோ ஊரும் பார்த்துக்கோ. புரிஞ்சுதா? அடையாளம் காமிக்கிறனாயா விடமாட்டேன். 13 நாளுக்குள்ள முத்து போட்டு தந்துட முடிச்சுக்கோ. பத்திரம் வச்சுக்கோனு விண்ணப்பட்டு நிக்கிறதா பட்டி சொத்தாவது கைக்கு வந்து சேரணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? அந்த அகலக்கால வச்சது அல்லையில பார்த்து அழகு சூடு போட்டாச்சு. நல்ல செய்தி வருது, நல்ல செய்தி வருதுன்னு சொல்றேன். புரிஞ்சுதா? போய் போட்டாட்டம் சோழியை பார்த்துட்டா மத்தது வாங்கி போடலாம். போதுமா? தாயே ஒண்ணு சமாளிக்க முடியல, சமாளிக்கிறதுக்கு விடக்கூடு அப்படின்னு வந்து கேட்டு நின்னியாயா? தாயி சொத்துலையும் சிக்கலு, சுகத்திலையும் சிக்கலு, இப்படி பல விதத்திலையும் வந்து பட்டியல் நின்றுட்டு இருந்தியா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். தடம் ஒண்ணு போடுறேன்னு சொன்னேன். ஒரு தடம் ஒண்ணு போடுறேன்னு சொன்னேன். போட்டுட்டுனா போட்டாச்சு. அது வந்து ஆதாயம் வந்து சேர்ந்தோம். புரியுதா? கண்ணை தந்துட்டே போய் குழிய போட்டது அதான் ஆதாயத்துக்கு உண்டான பணியாச்சாயா. அது போக சொத்தை வந்து ஏமாந்து விட்டுறாத. புரிஞ்சுதா? விலை கம்மியா கேட்கறாங்க அப்படின்னு கொடுத்துறாத. நான் இருக்கிறனாயா நல்ல விலைக்கு முடிச்சு கொடுக்குறேன். தகிரிமாப்போ வர்ற 8ஆம் நாள் இந்த பட்டியல முடிச்சு போடலாம். பத்திரம் வச்சுக்க. ரசம் போடுவியா? காரி மாமாட்டிக்குத நல்லபடியா உத்து காய்ச்சி உத்துப்படி முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு ஒண்ணு கலக்க வேண்டாம். அது போக இல்லத்துல வருமான ரீதியா கொஞ்சம் சிக்கலா நிக்கிறிய. 3 மணம் வந்தோம், 9 மணம் தெண்டமாயி நிக்கிற தகிரிமா. 11ஆவது நாள் நீ வந்ததுக்கு அடையாளம் போட்டு அல்லையில போட்டு அழகு சூடு போட்டு பாட்டிக்கு பேர் வாங்கி கொடுத்தாரு. சத்தியம் சொன்னது புரிஞ்சுதா? போகிறோம் போ. டிக்கெட்ல போட்டு நிக்குதாயா? நோக்கு நோடி ஒரு பக்கம், இல்லத்துக்குள்ள சிக்கல் ஒரு பக்கம், இப்படி 4வது வெளியே சொல்ல முடியாது. நீ முடிச்சுட்டு வந்து நிக்கிறியாயா? என்ற ரங்கத்துக்கு இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு முடிவு கட்டி போடலாம். கம்பெனது நோவை நீ கொடுத்துற நொடி நீ நோவு நொடியெல்லாம் இல்லையா? இது வேற சமாச்சாரம். புரிஞ்சுதா? இந்த சமாச்சாரத்தை எடுத்து வச்சு காரியத்தை முடிச்சு தந்துற சத்தியமா. புரிஞ்சுதா? தாயே என்ன சமாளிக்க முடியாது வந்து நிக்கிறிய. தொழிலும் ஜின்னாகப்பட்டு போச்சு, வருமானமும் ஜின்னாகப்பட்டு போச்சு, காரியமும் இன்னைக்கு கொஞ்சம் கையிட்டு போயிருமா இல்ல கைப்பற்றி கொடுத்துருவியான்னு மரபுல சொல்றேன். அதை பத்தி கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா தாயி? என்னை நம்பி வந்துட்டீங்களா? சேதாரம் எல்லாம் ஒப்படைச்சிடலாம். போதுமா? இந்த பாலத்து கருப்பு கோட்டையில தாயி உள்ள அழுத்து வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா? விட கொடுத்துடலாம். சேதாரம் எல்லாம் உங்க கையில ஒப்படைச்சிடலாம். சூடியாட்டம் சிக்கல் தொழில் படுக்கலாம் ஜாஞ்சி போச்சு. எல்லாம் கேப்பார் பாச்சு கேட்டு பட்டி அத்தனை இன்னைக்கு அலங்கோலமா நிக்குது. இதுக்கு நல்லபடியா எனக்கு பேர் வாங்கி தேரோட்டம்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? தாயி நீ உலகமே சுத்தி பார்த்துட்டு வந்துட்ட. இந்த சுத்தி பார்த்ததுல எங்கேயும் காரி நடக்கல, கணக்கூட என்னை நம்பி வந்து நிக்கிறேன் இல்லையா? தாயி என்னை நம்பி முழு மனசோடு நம்பி நெல்லு. இந்த பாதுகாப்பு நானுக்கு திருவாவுக்குள்ளார நான் எப்படி இந்த பட்டியல சந்தோஷமா நிக்கணும் அதே மாதிரி தேரோட்டி கொள்ளலாம். புரிஞ்சுதா? தாயி எல்லாருமே சூது போட்டு நிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. சூதுக்கு இன்னைக்கு விடதான் இருக்கும். பத்திரம் வச்சுக்க. ஏமாந்த குளம் பொழைச்சிட்டியே, ஏமாந்த குளம் பொழைச்சிருச்சாயா? தாயி இன்னைக்கு மொண்டிக்கெட்ல போட்டு பட்டியல இன்னைக்கு நோவு நோடி ஒரு பக்கம் வெண்ணப்பட்டு போச்சப்பா. இது எந்த முயற்சி பண்ணாலும் அத்தனை முயற்சி கேவலமா நிக்குது. இதுக்கு நல்ல புத்தி கொடுத்து எனக்கு பேர் வழங்க வச்சு காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். பேர் வழங்க வைக்கணும் வந்து கேட்டு நிக்குது. நானுக்கு தகிரிமன் இல்லையா? இந்த பாலத்துக்கு இருப்ப ஜோ அவன் அதை சொல்றான், இவன் இதை சொல்றான்னு சொல்லி அங்கெல்லாம் போட்டு கிடக்க வேண்டாம். தாய் தவக்குமா நான் இருக்கிறேன். என்னை நம்பி வந்தாச்சுல தாயி.
தாய் தங்கத்தை ரொட்டி அந்த கோபர் கலசம் மாதிரி முன்ன வச்சு காமிச்சிருக்கோம். புரியுதா? 9ஆம் நாள் நம்ம இல்லத்துல வந்து கவுந்து காமிப்போம். இதான் மேல் கைகள்லாம் தேச அறிவாட்டுக்கா வாகனத்துக்கு ஆகாத பழக்கத்துல அலக்கோலமா போய் வட்டி அத்தனை நீ கட்ட தச்சு கச்சேரி இருக்கிறாயா, இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்த பேர் வழக்கு வையும் வந்து கேட்டுட்டு இருக்க. பரவாயில்ல சொல்றது புரியுதா? தங்கத்தை நல்லபடியா புத்தியை மாத்தி நல்லதே ஓட்டி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்க. இந்த இல்லையா தாய்? தாயி ஒன்னும் பயப்பட வேண்டாம், அதுல இருந்து மீட்டு கொடுத்தலாம். அது போக ஓரியாட்டம் தூக்கியாட்டம் சிக்கலுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்க. விட கொடுத்தலாமாயா? இந்த அம்மாவாசைக்குள்ள அந்த பேச்சே இல்லாம மாட்டு போடணும். போதுமா? கொலை நடந்து போதுமா? கத்தியில வெட்டி போடுவானா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நிக்கிறியாயா? கண்ணு குலகால் நாய்வானான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? இல்லையா? கஞ்சா பழக்கத்துல அடிமையாயி அலகோலமா போய் நிக்கிறா. போன வரம் ஐயே ஏமாந்து உழப்பு வச்சிருந்த எல்லாம் இன்னைக்கு கைய வளைங்கிறாங்க. இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிற. நீ எல்லாம் நல்லதுன்னு தான் நினைச்சு கொடுத்த. ஆனா இன்னைக்கு அத்தனை இன்னைக்கு உன்னை எடை போட்டு பார்த்து பாத்தியா? அது போகும். இல்லத்திலேயும் நிம்மதி இல்ல, உள்ளத்திலேயும் நிம்மதி இல்ல, கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குது. இதுக்கு விடதேடி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட முறையோ முறை போட்டு கும்பிட்டு இருந்த அந்த ஆளையாலே விடாத கும்பிட்டு கும்பிட்டு இருந்தியா? விடாத கும்பிட்டு பயப்பட வேண்டாம். அவதான் இங்க அனுப்பிச்சுக்கிறா. படிக்கு படி மீட்டு போடலாம். இந்த திருநாளுக்குள்ள அழகுதே ரொட்டின்ற பட்டியல பொங்க வச்சு கொள்ள கம்மிடாயா?